இந்த வீடியோவில் பொது தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 2 முழுவதுமே பார்க்க போகிறோம். கேட்கிறதா என் குரல், காற்றேவா, முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி, தொகைநிலை தொடர்கள், மொத்தமாக 120 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். 10ஆம் வகுப்பு இயல் 1க்கான முழு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக், கேட்கிறதா என் குரல். உயிரினங்களின் முதன்மை தேவை. உயிரினங்களின் முதன்மை தேவை மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன். இதில் அனைத்துமே சரிதான். இதில் மொதல் 5 கொஸ்டின் பேசிக்காக தான் இருக்கும். உயிரினங்களின் முதன்மை தேவை என்னென்னா மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன். உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என கூறியவர் தொல்காப்பியர். உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் ஔவையார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யாருன்னா ஔவையார். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் எந்நூலில் கூறியுள்ளார். திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் எந்நூலில் கூறியுள்ளார்னா திருமந்திரத்தில். காற்றின் வேறு பெயர்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காற்றின் வேறு பெயர் என்னென்னா வளி, தென்றல், புயல், சூறாவளி. இதில் அனைத்துமே வரும். காற்றின் வேறு பெயர் என்னென்னா வளி, தென்றல், புயல், சூறாவளி. காற்று பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப எந்தெந்த பெயர்களில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, பேய்காற்று, சூறாவளி காற்று. இதில் அனைத்துமே வரும். தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, பேய்காற்று, சூறாவளி காற்று. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கிழக்குனா குணக்கு, மேற்குனா குடக்கு, வடக்குனா வாடை, தெற்குனா தென்றல். என்ன பெயர்னு கேட்பாங்க. கிழக்குனா குணக்கு, மேற்குனா குடக்கு, வடக்குனா வாடை, தெற்குனா தென்றல். இல்லை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 இதுதான் சரியானது. அடுத்தது பொறுத்துக. கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று. கிழக்கிலிருந்து வீசும் காற்று எதுனா கொண்டல் காற்று. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. இல்லை கிழக்குன்னு கேட்டாங்கன்னா கொண்டல், மேற்குன்னு கேட்டாங்கன்னா கோடை, வடக்குனா வாடை, தெற்குனா தென்றல். ஆப்ஷன் 2, 3, 4, 1 சி தான் சரியானது. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இது முக்கியமானது. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்து உதி என்ற நூலை எழுதியவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்து உதி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பீர் சிந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கிபி 1 நூற்றாண்டில் பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தவர்
முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தவர் யாருன்னா கிரேக்க மாலுமி ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் யவனர்கள். ஹிப்பாலஸ் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் யாருன்னா யவனர்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற புறநானூற்று பாடலில் வெண்ணி குயத்தியார் எம்மன்னனை புகழ்ந்து பாடியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மன்னர்னா கரிகால் பெருவளத்தான். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 5வது இடம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்னன்னா 5வது இடம். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் முதலிடம். இந்தியான்னு கேட்டாங்கன்னா 5வது இடத்துல இருக்கு. தமிழகத்தில் எத்தனாவது இடம்னு கேட்டாங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. உலகிலேயே காற்றை அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா. உலகிலேயே காற்றை அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடத்தில் உள்ள நாடு எதுனா இந்தியா. முதல் இடத்துல இருக்க நாடு எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உயிர் வளியை உடையது ஆக்சிஜன். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் காற்று மாசுபாடு எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5வது இடம். காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த நிறுவனம் கூறுகிறது? ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த நிறுவனம் கூறுகிறதுனா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது ஓசோன் படலம். காற்று மாசுபடுவதால் ஏற்படும் நோய்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணெரிச்சல், தலைவலி, நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய். இதில் அனைத்துமே சரிதான். இது எல்லாமே பேசிக்கான கொஷின் தான். புக்கில் எல்லா கொஷினுமே எடுக்கிறனால எல்லாத்தையும் நாங்கள் எடுத்திருக்கோம். கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1. குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு காற்று குளோரோஃப்ளோரோ கார்பன். 1 சரிதான். குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு காற்று என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். 2. குளோரோஃப்ளோரோ கார்பன் ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது. இல்லை 2 சரிதான். எந்த காற்று ஓசோன் படலத்தை ஓட்டையாக்குகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். 3. குளிர்பதன பெட்டியில் தற்போது பயன்படுத்தப்படும் வாயு ஹைட்ரோ கார்பன். இல்லை 3 சரிதான். குளிர்பதன பெட்டியில் தற்போது பயன்படுத்தப்படும் வாயு எதுனா ஹைட்ரோ கார்பன். 4. புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக ஓசோன் படலம் விளங்குகிறது. இந்த கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். இல்லை 4 சரிதான். இல்லை 4மே சரிதான். அனைத்தும் சரி. அமில மழைப்பொழிவிற்கு காரணமான வாயு. அமில மழைப்பொழிவிற்கு காரணமான வாயு எதுனா கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. இல்லை 2மே வரும். ஏ மற்றும் சி சரி. அமில மழைப்பொழிவிற்கு காரணமான வாயு எதுனா கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. இல்லை 2மே வரும். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. உலக காற்று நாள் ஜூன் 15. 2. குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். இல்லை 2மே சரிதான். உலக காற்று நாள் எப்போன்னு கேட்டாங்கன்னா ஜூன் 15. குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும்னா 1,00,000. இது முக்கியமானது தான். இல்லை 2மே சரி. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற பாடலை இயற்றியவர் தேவக்கோட்டை வா மூர்த்தி. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா தேவக்கோட்டை வா மூர்த்தி. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி பாடுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவெம்பாவை, திருப்பாவை. இந்த 2 நூலும் தான். இது முக்கியமானது தான். எந்த நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது?
17ஆம் நூற்றாண்டு. தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்றுன்னு கேட்டாங்கன்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், 6லேருந்து 9. வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் கேட்டிருக்காங்க. அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும், 10லேருந்து 12. தென்மேற்கு பருவக்காற்றுன்னு கேட்டாங்கன்னா 6லேருந்து 9. வடகிழக்குன்னு கேட்டாங்கன்னா 10லேருந்து 12. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி புறநானூற்றில் குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி புறநானூற்றில் குறிப்பிட்டவர் யார்னா மதுரை இளநாகனார். வலிமிகின் வழி இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார். வலிமிகின் வழி இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்னா ஐயூர் முடவனார். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை. இது வந்து சரிதான். இந்தியாவின் முதுகெலும்பு வந்து வேளாண்மை தான். 1 வந்து சரி. கூற்று 2 இந்தியாவிற்கு தேவையான 70% மழையை தென்மேற்கு பருவக்காற்று தருகிறது. இல்லை, கூற்று 2 சரிதான். கூற்று 1 சரிதான். கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று 1 மற்றும் 2 சரி. இல்லை, முக்கியமானது வந்து தென்மேற்கு பருவக்காற்று எத்தனை சதவீதம் மழையை தருகிறதுனா 70% மழையை. அடுத்த டாபிக் வந்து காற்றேவா. பாரதியார் எவ்வாறெல்லாம் பாராட்டப்பட்டார்? 1 நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா. 2 சிந்துக்கு தந்தை. 3 பாட்டுக்கு ஒரு புலவன். 4 இசைத்தமிழ் கவிஞர். இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா 1 வந்து சரிதான். சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் தான். இதில் 2 சரிதான். பாட்டுக்கு ஒரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னா பாரதியார் தான். இதில் 3 சரிதான். இசைத்தமிழ் கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. இதில் மொதல் 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. 1 2 3 சரி. காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்ற பாடலை பாடியவர் பாரதியார். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. 1 சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் பாரதியார். 2 எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார். இல்லை, 2மே சரியானதுதான். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யாருன்னா பாரதியார் தான். 1 வந்து சரி. எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் யாருன்னா பாரதியார் தான். இல்லை, 2மே சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. 1 மற்றும் 2 சரி. பாரதியார் படைத்த காவியங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குடும்ப விளக்கு. இல்லை, தவறானது வந்து குடும்ப விளக்கு தான். குடும்ப விளக்கு வந்து யாரோடதுன்னா பாரதிதாசனோடது. பாரதிதாசன். பாரதியார் படைத்த காவியங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு. திக்குக்கள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். பாரதியார் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா, சுதேசமித்திரன், இந்த 2ம் தான். ஆப்ஷன் வந்து டி. ஏவும் பியும் சரி. பாரதியார் இயற்றிய குழந்தைகளுக்கான நூல்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. இல்லை, 3மே சரிதான். ஆப்ஷன் வந்து பி. பாரதியார் இயற்றிய குழந்தைகளுக்கான நூல்களில் சரியானது எதுனா கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. உரைநடையும் கவிதையும் இணைந்து டேஸ் கட்டுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. யாப்புக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வசன கவிதை எனப்படுகிறது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் எது தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வசன கவிதை வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். எது தடையாக உள்ளதுன்னா யாப்பு. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வசன கவிதை வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். வசன கவிதையே எந்த வடிவம் உருவாக காரணமாயிற்று?
வசன கவிதை வந்து எந்த வடிவம் உருவாக காரணமாக இருந்துச்சுன்னா புது கவிதை உருவாக. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்று அழைக்கப்படும் வசன கவிதை வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாரதியாரால். அடுத்தது பொறுத்துக. மயலுறுத்து, மயங்கச்செய், மயங்கச்செய், பிராணரசம், உயிர்வழி, லயத்துடன், சீராக, அருகுர, அருகில். பிராணரசம்னா உயிர்வழி, லயத்துடன்னா சீராக, அருகுர அருகில். இல்லை ஆப்ஷன் வந்து டி 3, 1, 2, 4. அடுத்த டாபிக் வந்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை இயற்றியவர் நப்பூதனார். முல்லைப்பாட்டை இயற்றியவர் யாருன்னா நப்பூதனார். முல்லை நிலம் குறித்த கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1, இது காடும் காடு சார்ந்த இடமும். 2, முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது வந்து கார்காலம், சிறுபொழுது வந்து மாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முல்லை நிலம் வந்து காடும் காடு சார்ந்த இடம், 1 வந்து சரிதான். 2வது அதற்கான நிலத்திற்குரிய பெரும்பொழுது வந்து கார்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபொழுது வந்து மாலைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2ம் சரிதான். முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்காலம், சிறுபொழுது வந்து மாலை. இல்லை 2மே சரிதான். ஆப்ஷன் வந்து டி. முல்லை நிலத்தில் காணப்படும் நீர் வகை காட்டாறு. மர வகை கேட்டாங்கன்னா கொன்றை, காயா, குருந்தம். இதில் அனைத்துமே சரிதான். நீர் எதுன்னு கேட்டாங்கன்னா காட்டாறு. மரம் எதுன்னு கேட்டாங்கன்னா கொன்றை, காயா, குருந்தம். பொழுதுல வந்து சிறுபொழுது எதுன்னு கேட்டாங்கன்னா சிறுபொழுது வந்து மாலை. பெருபொழுது வந்து கார்காலம். நிலம் கேட்டாங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும். அடுத்தது பூ கேட்பாங்க. பூ கேட்டாங்கன்னா முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. பூ கேட்டாங்கன்னா முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. நீர் கேட்டாங்கன்னா காட்டாறு. மரம் கேட்டாங்கன்னா கொன்றை, காயா, குருந்தம். பொழுதில் வந்து பெரும்பொழுது கேட்டாங்கன்னா கார்காலம், சிறுபொழுது கேட்டாங்கன்னா மாலை. இடம் கேட்டாங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும். முல்லை நிலத்திற்குரிய பூ வகை கேட்டிருக்காங்க முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. இதில் அனைத்துமே சரிதான். முல்லைப்பாட்டு குறித்த கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு வந்து எத்தனை அடிகளை உடையதுன்னா 103 அடிகளை உடையது. இதன் பாவகை என்னன்னா ஆசிரியப்பா. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுனா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இல்லை 4 பாயிண்ட்டுமே முக்கியமானது தான், அனைத்துமே சரி. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையதுன்னா 103 அடிகளை உடையது. இது என்ன பாவகை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிரியப்பா. அடுத்தது 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. இது முக்கியமானது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுனா முல்லைப்பாட்டு தான். முல்லைப்பாட்டு எந்த நூல்களில் ஒன்றுனா 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதில் அனைத்துமே சரிதான். முல்லை நிலத்தின் உரிபொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். உரிபொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அடுத்தது பொறுத்துக. இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. மூதூர்னா பண்புத்தொகை, மூதூர்னா பண்புத்தொகை. உருதுயர்னா வினைத்தொகை. கைதொழுதுனா 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை வந்து உரிச்சொல் தொடர். மூதூர்னா பண்புத்தொகை, உருதுயர் வந்து வினைத்தொகை, கைத்தொழுது 3ஆம் வேற்றுமை தொகை, தடக்கை வந்து உரிச்சொல் தொடர். இல்லை ஆன்சர் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4. அடுத்ததும் பொறுத்துக தான். நறுவி நறுமணமுடைய மலர்கள். தூவி தூவி. விரிச்சி நற்சொல். சுவல் தோல். இது வந்து பொருளறிகளில் கேட்பாங்க. நறுவினா நறுமணமுடைய மலர்கள், தூவினா தூவி, விரிச்சினா
நர்சொல். சுவல்னா என்னன்னு கேட்பாங்க, தோல். ஆப்ஷன் வந்து டி 3 4 2 1. அடுத்தது பொறுத்துக்க தான். நடந்தலை உலகம், அகன்ற உலகம், நேமி, நேமின சக்கரம், கோடு, கோடுனா மலை, கொடுஞ்செலவு, விரைவாக செல்லுதல். நடந்தலை உலகம்னா அகன்ற உலகம், நேமினா சக்கரம், கோடுனா மலை, கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல். இல்லை ஆப்ஷன் வந்து டி 3 4 2 1. அடுத்த டாபிக் வந்து புயலிலே ஒரு தோணி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி. பா சிங்காரம் வாழ்ந்த காலகட்டம். பா சிங்காரம் வாழ்ந்த காலகட்டம் எதுனா 1920 1997 வரைக்கும். பா சிங்காரம் எந்த நாட்டில் இருந்த பொழுது தென்கிழக்கு ஆசிய போர் மூண்டது? இந்தோனேசியாவில். கடற்கூத்து என்னும் அத்தியாயம் எந்த நூலில் உள்ளது? புயலிலே ஒரு தோணி. கடற்கூத்து என்னும் அத்தியாயம் எந்த நூலில் உள்ளதுன்னா புயலிலே ஒரு தோணியில். பா சிங்காரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் எங்கு பிறந்தார்? சிங்கம்புணரி. பா சிங்காரம் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னா சிவகங்கை மாவட்டம். எந்த ஊர்னு கேட்டாங்கன்னா சிங்கம்புணரி. பா சிங்காரம் எந்த இதழில் பணியாற்றினார்? தினத்தந்தி. பா சிங்காரம் தன் சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் எந்த வளர்ச்சிக்காக வழங்கினார்? கல்வி வளர்ச்சிக்காக. பா சிங்காரம் தன் சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் எந்த வளர்ச்சிக்காக வழங்கினார்னா கல்வி வளர்ச்சிக்காக. பல்பல பலவின் பயங்கெழு கொள்ளி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். அகநானூறு. பல்பல பலவின் பயங்கெழு கொள்ளி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அகநானூறு. தமிழினங்கள் குடியேறிய நாடுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா. இல்லை அனைத்துமே சரிதான். தமிழினங்கள் குடியேறிய நாடுகளில் சரியானது எதுனா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா. கப்பித்தான் என்பதன் பொருள். கப்பித்தான்னா தலைமை மாலுமி. இதில் பொருள்லாம் கேட்பாங்க, முக்கியமானது தான். கப்பித்தான்னா தலைமை மாலுமி. தொங்கான் என்பதன் பொருள். தொங்கான்னா கப்பல். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2000 ஆண்டில். புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ள அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ள அமைப்பு எதுனா புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம். இல்லை பி தான் சரியானது. புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம். எந்த ஆண்டு புயலுக்கு பெயர் வைக்க 64 பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது? எந்த ஆண்டுனா 2004 செப்டம்பர் மாதம். புயலின் பெயர்களை எந்தெந்த நாடுகள் வழங்கியுள்ளன? புயலின் பெயர்களை எந்தெந்த நாடுகள் வழங்கியுள்ளதுன்னா வங்கதேசம், இந்தியா, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. இதில் அனைத்துமே சரிதான். வங்கதேசம், இந்தியா, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. புயலுக்கு இந்தியா வழங்கிய பெயர்களில் பயன்படுத்தப்படாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புயலுக்கு இந்தியா வழங்கிய பெயர்களில் பயன்படுத்தப்படாது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், சாகர். இதில் பயன்படுத்தப்படாது எதுனா சாகர் தான். கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு இலங்கை. கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு எதுனா இலங்கை. பெய்டி என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு தாய்லாந்து. கஜா வந்து இலங்கை, பெய்டி வந்து தாய்லாந்து.
அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. வங்கக்கடலில் வீசும் புயல் இடம்புரி புயலாகும். ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல் வலம்புரி புயலாகும். இதில் ஒன்று வந்து சரிதான். வங்கக்கடலில் வீசும் புயல் வந்து இடம்புரி புயல். ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல் வந்து வலம்புரி புயல். 2, புயலில் வலம்புரி இடம்புரி என்ற சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். இல்லை ரெண்டும் சரிதான். புயலில் வலம்புரி இடம்புரி என்ற சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். இல்லை ரெண்டும் சரிதான். ஆப்ஷன் வந்து சி, 1 மற்றும் 2 சரி. புயல்களின் சுழற்சி விளைவை 1835 கண்டுபிடித்தவர் காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ். புயலின் சுழற்சி விளைவை 1835 கண்டுபிடித்தவர் யாருன்னா காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ். எந்த மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகளென முனங்கல் ஒளியோடு பின்தொடர்ந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மீன்கள்னா அவுளியா மீன்கள். அடுத்த டாபிக் வந்து தொகைநிலை தொடர்கள். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது. சொற்றொடர், தொடர், இல்லை ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து சி. பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருவது தொகைநிலை தொடர். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருவது என்னென்னா தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடருக்கு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டில் வந்து சரியானது என்னென்னா கரும்பு தின்றான். தொகைநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து கரும்பு தின்றான். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் வந்து எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. மதுரை சென்றார் தான் சரியானது. உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன். உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு வந்து தேர்ப்பாகன். தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. தமிழ் தொண்டுக்கான இலக்கண குறிப்பு வந்து 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ் தொண்டுக்கான இலக்கண குறிப்பு வந்து 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் என்னென்னா வினைத்தொகை. வீசு தென்றல் கொள்களிறு இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கான இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை. வீசு தென்றல் கொள்களிறு இதுக்கான இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை. வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்கள் எவ்வாறு அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினைத்தொகையாக. பண்புத்தொகை எதை உணர்த்தும்? நிறம், வடிவம், அளவு. இல்லை ஏவும் பியும் சரி. பண்புத்தொகை எதை உணர்த்தும்னா நிறம், வடிவம், அளவு இது 3மே தான். ஏவும் பியும் சரி. பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. செங்காந்தல். செங்காந்தலில் வந்து செம்மை அப்படின்றது நிறத்தை குறிக்குது. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரோட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது என்னன்னா இரு பெயரோட்டு பண்பு தொகை. இரு பெயரோட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. சாரை பாம்பு இது முக்கியமானது தான். இரு பெயரோட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு வந்து சாரை பாம்பு. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உறுப்பு வந்து மறைந்து வருவது என்னன்னா உவமை தொகை. உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. மலர்கை. உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு வந்து மலர்கை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் இடையிலும் இறுதியிலும்
என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வருவது என்னன்னா உம்மைத்தொகை. உம்மைத்தொகை எந்த அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், இதில் அனைத்துமே சரிதான். உம்மைத்தொகை வந்து எந்த அளவு பெயர்களை தொடர்ந்து வரும்னா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், இதில் அனைத்துமே சரிதான். உம்மைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அண்ணன், தம்பி. உம்மைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு வந்து அண்ணன், தம்பி. அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு, இது முக்கியமானது. அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க. முறுக்கு மீசை வரைந்தார், இதுதான் சரியானது. அடுத்தது இலக்கண குறிப்பு தான். சிவப்பு சட்டை பேசினார், இது அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை பேசினார் அன்மொழி தொகை. அண்ணன், தம்பி வந்து உம்மை தொகை, இப்போ தான் பார்த்தோம். அண்ணன், தம்பி வந்து உம்மை தொகை. மார்கழி திங்கள் இரு பெயரொட்டு பண்பு தொகை. மார்கழி திங்கள் வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ராமகிருஷ்ணன். அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் சா முகமது அலி. அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சா முகமது அலி. பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்தி என்ற நூலின் ஆசிரியர் பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்தி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா இளஞ்சேரன். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இனிப்பான பூ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலுப்பை. இலுப்பை பூவை மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரடி தான். இலுப்பை பூவை மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் விலங்கு எதுனா கரடி. இது எல்லாமே புக்குக்கு பின்னாடி இருக்கும். குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ பாதிரிப்பூ. எந்த பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும்? மூங்கில் பூல. எந்த பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூங்கில் பூல. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனை எதுகை. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், இல்லை என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஊ ஊ, இதில் நா, இதில் நா இருக்குது. மோனை எதுகை, இல்லை ரெண்டுமே. சரியான கூற்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். 1 வந்து சரிதான். உலக காற்று நாள் எப்போனா ஜூன் 15. 2, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. முதலிடம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் வந்து முதலிடம். இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ஆவது இடம். 3, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இல்லை 3 சரிதான். இல்லை சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1, 3 தான் சரி. 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் வந்து டி. செய்தி 1, 3 சரி. பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடிகள் உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடிகள் உணர்த்தும் அறிவியல் செய்தி எதுனா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பெரிய மீசை சிரித்தார் பண் சொல்லுக்கான தொகையின் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்மொழி தொகை. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். அந்த இடம் காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் அப்துல் ரகுமான். அந்த இடம் காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் யாருன்னா அப்துல் ரகுமான். கண்ணீருக்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியணவாய் இருக்கும் மலர்கள் ஆலமலர், பலாமலர். இல்லை ரெண்டுமே சரிதான். பியும் சியும் சரி. கண்ணீருக்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியணவாய் இருக்கும் மலர்கள் என்னன்னா ஆலமலர், பலாமலர். இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறுதியாக இந்த மலர் தான் அப்படின்னு சொல்ல முடியாத மலர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுள்ளி மலர், பாங்கர் மலர்,
இந்த 2 மலரும் தான். ஆப்ஷன் வந்து டி, ஏவும் பியும் தான் சரி. சுள்ளி மலர், பாங்கர் மலர். அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்தும் புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே இருக்கும் மலர்கள். அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்தும் புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே இருக்கும் மலர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. இதில் அனைத்துமே சரிதான். பயன்பாடு நாற்றம் மற்றும் மக்கள் விரும்பாத மலர்கள். நெருஞ்சி, எருக்கு, பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை. இதில் அனைத்துமே சரிதான். பயன்பாடு நாற்றம் மற்றும் மக்கள் விரும்பாத மலர்கள் எதுனா நெருஞ்சி, எருக்கு, பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை. இதில் அனைத்துமே. ஸ்ட்ரோம் புயல் காற்று, டர்னடோ சூறாவளி. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. டெம்பெஸ்ட் பெருங்காற்று, லேர்ன்ட் ப்ரீஸ் நிலக்காற்று, சீ ப்ரீஸ் கடற்காற்று, வேர்ல்விண்டு சுழல் காற்று. இது ஆன்சர் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து சி, 1 2 3 4. இதோட 10ஆம் வகுப்பு இயல் 2 முழுவதுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 3 பார்க்கலாம்.